தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரோமர் அதிகாரம் 4 கேள்விகளும் பதில்களும். நம்முடைய தகப்பன் என்று பவுல் யாரை குறிப்பிடுகிறார்? ஆபிரகாம். ஆபிரகாம் எவைகளினாலே நீதிமானாக்கப்பட்டிருந்தால் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? கிரியை. தேவனுக்கு முன்பாக டேஷ் பாராட்ட ஏதுவில்லை, மேன்மை. ஆபிரகாம் யாரை விசுவாசித்தான்? தேவனை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்று சொல்வது எது? வேத வாக்கியம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்ததால் அது அவனுக்கு எப்படி எண்ணப்பட்டது? நீதியாக. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி எப்படி எண்ணப்படுவதில்லை? கிருபை. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி எப்படி எண்ணப்படும்? கடன். ஒருவன் கிரியை செய்யாமல் டேஷ் வைக்கிறவனாயிருந்தால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். விசுவாசம். யாரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும்? பாவியை நீதிமான் ஆக்குகிறவர் இடத்தில். கிரியைகள் இல்லாமல் யாராலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம்? தேவனாலே. எவைகள் மன்னிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள்? அக்கிரமங்கள். எவர்களுடைய டேஷ் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள்? பாவங்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். ரோமர் 4 தாவீது சொல்லியதாக பவுல் கூறும் வசனங்கள் எவை? 7 மற்றும் 8வது வசனம். ஆபிரகாமுக்கு விசுவாசம் எப்பொழுது நீதியாக எண்ணப்பட்டது? விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோது. விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றவன் யார்? ஆபிரகாம். விருத்த சேதனமாகிய அடையாளத்தை ஆபிரகாம் எப்பொழுது பெற்றான்? விருத்த சேதனமில்லாத காலத்தில். விருத்த சேதனமில்லாதவர்களாய் விசுவாசிக்கிறவர்களுக்கு தகப்பன் யார்? ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு கிடைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? உலகத்தை சுதந்தரிப்பான். உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் எதின் வழியாக ஆபிரகாமுக்கு கிடைக்கவில்லை? நியாய பிரமாணம். உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் எதினால் ஆபிரகாமுக்கு கிடைத்தது? விசுவாசத்தினால் வருகிற நீதி. எவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போகும்? நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள். நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் அவமாய் போவது எது? வாக்குத்தத்தம். நியாய பிரமாணம் எதை உண்டாக்குகிறது? கோபாக்கினை. நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் எது இல்லை? மீறுதல். சுதந்திரமானது எதினால் உண்டாயிருக்கிறது? கிருபை. விசுவாசத்தினாலே வருகிறது எது? சுதந்திரம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்த எல்லா சந்ததியாருக்கும் நிச்சயமாயிருப்பது எது? வாக்குத்தத்தம்.
அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் யார்? ஆபிரகாம். மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் யார்? தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவர் யார்? தேவன். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை விசுவாசித்தவன் யார்? ஆபிரகாம். ஆபிரகாம் எதிலே பலவீனமாயிருக்கவில்லை? விசுவாசம். 100 வயதுள்ளவனாயிருந்து தன் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தவன் யார்? ஆபிரகாம். ஆபிரகாம் யாருடைய கற்பம் செத்து போனதை எண்ணாதிருந்தான்? சாராள். ஆபிரகாம் எதை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை? தேவனுடைய வாக்குத்தத்தம். தேவன் எதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பினான்? வாக்குத்தத்தம் பண்ணினதை. விசுவாசத்தில் வல்லவனானவன் யார்? ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது யாருக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது? நமக்கு. நம்முடைய கர்த்தரானவர் யார்? இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.